Hi, this is Creative Code. இந்த வீடியோவில் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னா என்னன்னு பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம அரித்மெட்டிக் ஆப்ரேட்டரை பற்றி பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் ஜாவாஸ்கிரிப்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரை பற்றி பார்க்கலாம். அண்ட் இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரை நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அண்ட் ஏர்லியர் வீடியோலையும் நான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை பற்றி இப்போது ப்ரீஃபாக பார்க்கலாம். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டருங்கிறது ஈக்குவல் டு சிம்பிள். இந்த ஈக்குவல் டு சிம்பிள், அதாவது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் என்ன பண்ணோம்னா, ஒரு வேரியபிளுக்கு வேல்யூவை அசைன் பண்ணுறதுக்கு இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, லைக்ஸுங்கிற வேரியபிளில் டாக்குமெண்ட்டோட ரெஃபரன்ஸை அசைன் பண்ணியிருக்கோம். அதாவது அந்த லைக்ஸ்க்கு இந்த வேல்யூ நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இதுதான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரோட யூஸ். அதே மாதிரி ஹார்ட் ஐக்கானுங்கிற வேரியபிளில் நான் இந்த டாம் ரெஃபரன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் ஈக்குவல் டு கொடுத்து. இந்த ரெஃபரன்ஸ் இதுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி அசைன் பண்ணுறதுக்கு இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரில் நம்ம அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸையும் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது லெட் எக்ஸ் ஈக்குவல் டு 10ன்னு கொடுக்குறேன் அண்ட் y ஈக்குவல் டு 20. இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு நான் கொடுக்குறேன். அண்ட் இந்த வேல்யூ நம்ம இந்த லைக்ஸுங்கிற பேராகிராஃப் டேக்கில் நம்ம இப்போது டிஸ்பிளே பண்ணலாம். அதோட ரெஃபரன்ஸ் தான் இங்கே கெட் பண்ணி வச்சுருக்கேன். லைக் கவுண்ட் லைக்ஸ் ஈக்குவல் டு likes dot inner text equal to இப்போ பார்த்தீங்கன்னா 13 வந்துடுச்சு. இப்போது எக்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு கொடுத்துருக்கேன். ப்ளஸ்ஸுங்கிறது அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், ஈக்குவல் டுங்கிறது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இங்கே இந்த ரெண்டு வேல்யூவையும் நான் கால்குலேட் பண்ணி இந்த லைக்ஸுங்கிற பேராகிராஃப் எலமெண்ட்டோட இன்னர் டெக்ஸ்ட்டுக்கு இந்த வேல்யூ நான் அசைன் பண்ணுறேன் ஈக்குவல் டு கொடுத்து. எங்கெல்லாம் ஈக்குவல் டு கொடுக்குறேனோ அங்கே அசைன் பண்ணுறேன்னு அர்த்தம். இங்கே என்ன ஆகுதுன்னா, எக்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு கொடுக்கறது எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். இதுதான் பேசிக்கான கான்செப்ட். நான் எக்ஸில் எக்ஸ் ப்ளஸ் ஒய்ங்கிற வேல்யூ ஸ்டோர் பண்ணுறேன். அப்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் என்னது 30, அது இப்போ எக்ஸில் இருக்கும். அந்த எக்ஸை நான் என்ன பண்ணுறேன்னா லைக் ஸ்டார்ட் இன்னர் டெக்ஸ்ட்டில் அசைன் பண்ணுறேன். அதனால் 13 டிஸ்பிளே ஆகுது. அண்ட் இப்போது நம்ம மைனஸ் பண்ணணும்னா எக்ஸ் மைனஸ் ஈக்குவல் டு ஒய். பார்த்தீங்கன்னா -10ன்னு வந்திருக்கு. இதுவும் சேம் அதே மாதிரி தான், x ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய். ஃபஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் அது கேல்குலேட் ஆகிட்டு அதை எக்ஸில் அசைன் பண்ணிடும். அண்ட் அந்த எக்ஸில் இருக்கிற வேல்யூவை லைக்ஸோட இன்னர் டெக்ஸ்ட்டில் அசைன் பண்ணுது, அதாவது ஆட் பண்ணுது. அண்ட் இதே மாதிரி நம்மளால் மல்டிப்ளிகேஷனோட ஆப்ரேட்டரையும் யூஸ் பண்ண முடியும். இப்போ சேவ் பண்ணுறேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா 200 டிஸ்பிளே ஆகுது. அண்ட் இதுவும் சேம் தான், எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மல்டிப்ளை பை ஒய். இது என்ன பண்ணுதுன்னா, ஃபஸ்ட்டு எக்ஸ் மல்டிப்ளை பை ஒய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை எக்ஸில் அசைன் பண்ணுது. அண்ட் அந்த எக்ஸில் இருக்கிற வேல்யூவை தூக்கி லைக்ஸோட இன்னர் டெக்ஸ்ட்டில் அசைன் பண்ணுது. அண்ட் நெக்ஸ்ட்டு டிவிஷன். இப்போ நமக்கு பாயிண்டில் வேல்யூ வந்திருக்கு. இந்த மாதிரியும் நம்மளால் பண்ண முடியும். x equal to x divided by y.
ஃபஸ்ட்டு எக்ஸ் டிவைடட் பை ஒய் அந்த வேல்யூ வந்து எக்ஸில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ் வேல்யூவை எடுத்து லைக் ஸ்டார்ட் இன்னர் டெக்ஸ்டில் வந்து அசைன் பண்ணுது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து மாடுலஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் இப்போ நமக்கு வந்து 10 டிஸ்பிளே ஆகுது. அகைன் இந்த எக்ஸ் மாடுலஸ் ஈக்குவல் டு ஒய் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மாடுலஸ் ஒய். ஸோ ஃபஸ்ட் எக்ஸ் மாடுலஸ் ஒய் அது வந்து பெர்ஃபார்ம் ஆனதும் அந்த ஆப்ரேஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அதை வந்து எக்ஸ் வேல்யூவில் வந்து அசைன் பண்ணுறோம் ஈக்குவல் டு கொடுத்து. ஸோ ஈக்குவல் டு கொடுத்ததுமே இந்த வேல்யூ வந்து எக்ஸில் அசைன் ஆகிடும். அண்ட் எக்ஸில் அசைன் ஆன வேல்யூவை எடுத்து நம்ம லைக் ஸ்டார்ட் இன்னர் டெக்ஸ்டில் வந்து அசைன் பண்ணுறோம். ஸோ இந்த ப்ளஸ் மைனஸ் அண்ட் மாடுலஸ் இந்த ஆப்ரேட்டர்ஸ் பற்றிலாம் தெரியணும்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டரில் வந்து நான் செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ வந்து பாருங்கள். ஸோ லாஸ்ட் வீடியோவில் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டரை பற்றி பார்த்தோம். அதையும் இன்க்ளூட் பண்ணி நம்மளால் வேரியபிளில் வந்து வேல்யூ வந்து அசைன் பண்ண முடியும் இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி. ஸோ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் வந்து சிம்பிளாக வேரியபிளில் வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணும். அண்ட் இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரில் நம்ம அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னால் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இதை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.